யாருடைய பேச்சு சபை எடுபடும், மேலும் யாருடைய பேச்சு பவர்ஃபுல்லாக காணப்படும். இதை பார்க்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு போயிட்டு தசா புத்தி பாவகம் இதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. 12 ராசியில் 12 லக்கணத்தில் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகட்டும். குரு பகவான் பூசம் விசாகம் சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏறி நின்னார்னா அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை, அவருடைய கருத்து வந்து சபையில் எடுபடும், வலிமை உள்ளதாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். மற்ற விஷயத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க, இந்த மற்ற பாவகங்களில் வந்து 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்க, அப்படி இருக்கப்பட்ட ஜாதகர் வந்து இனிமையாக பேசுவார் அப்படின்னா, இனிமையாக பேசுவார்ன்றதை விட யாருடைய பேச்சு எடுபடும், யாருடைய பேச்சு வந்து சபை தனியில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, பூசம் சதயம் விசாக நட்சத்திரத்தில் குரு பகவான் ஏறி நிற்க அந்த பேச்சு வந்து சபை